ஹலோ பட்டோஸ். நம்ம படத்தோட ஹீரோ தன்னோட மக சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவரே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லாரையுமே நம்ப வச்சிருக்காரு. அது ஏன் தான் மக சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சாரா, அவங்கள பழி வாங்கினாரா அப்படிங்கிறத சூப்பராக அடுத்தடுத்து ட்விஸ்ட்டோட சொல்லியிருக்க படம் தான் நம்மளுக்கு ஹரா. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அப்பா சென்டிமெண்ட் பாசம் உண்மையிலே கண்கலங்க வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே கோயம்புத்தூரில் விநாயகர் சதுர்த்தி, அந்த ஃபங்க்ஷனில் எந்தவித மத கலவரமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மொத்த கமிஷனரும் போலீஸ் டீமும் எல்லாரையும் அலர்ட்டாக இருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து தன்னோட பொண்ணோட ஃபோட்டோக்கு மாலை போட்டிருக்காங்க. அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு வெளியே கிளம்புறாரு. அங்கே ஆட்டோவில் ஏற போனால் கரெக்டாக அதுக்கு எதுக்க இருக்க டீ கடையில் ஒருத்தர் போலீஸ் டீமோட நின்று பேசிகிட்டு இருக்காரு. யூனிஃபார்ம் இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மோகனை பார்த்தா, ஏய் இவன் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டில் செத்து போயிட்டான்னாங்க, இங்கே எப்படி உயிரோட இருக்கான், உடனே அவனை ஃபாலோ பண்ணுங்கன்னு வண்டி எடுத்துகிட்டு அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் நேராக தான் மக படித்த காலேஜுக்கு போய் அங்கே இருக்க அவரோட ஃப்ரெண்டு மனோபாலாவை விசாரிக்கிறாரு. இங்கே ஒரு பெரிய ரவுடி இருக்கான், எந்த காலேஜில் புகுந்து எந்த பொண்ணு வேணும்னாலும் அவன் இஷ்டத்துக்கு தூக்குவான். அவனை எதிர்த்து நாங்கள் போராட்டம்லாம் பண்ணி பார்த்தாலும் போலீஸ்லேருந்து அரசியல்வாதியிலேருந்து எல்லாமே அவன் கண்ட்ரோலில் இருக்குது. அவனை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அவனால் உன் பொண்ணுக்கு எது பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரியல. உன் பொண்ணு சாவுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா நிறையா பொண்ணுங்களை இங்கே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கேருந்து கிளம்பி போனால் ஒருத்தனை பார்த்து பேசுகிறாரு. சார், இங்கே துப்பாக்கிக்கு எல்லாமே ஃபேமஸ்னா நம்ம கள்ள துப்பாக்கி ரவிதாஸ் சார், பொருள் தரமாக இருக்கும் சார் அப்படின்னா நம்ம மொட்டை ராஜேந்திரன் தான் அந்த கள்ள துப்பாக்கி ரவி. அவரை போய் பார்த்து சூப்பராக ஒரு கன்னையும் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு மறுபடியும் ஆட்டோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் மகளும் பக்கத்தில் உட்காந்து வராங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு தன்னோட மகன் ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ பாசமாகவும் உயிராகவும் அவங்க மகனை வளர்த்துருப்பாரு. அவங்க மகளுக்கும் அப்பான உயிர். அதை நினச்சிட்டு அப்படியே கண்ணு கலங்கி அழுகிறாரு. இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க வந்தா, அடுத்து கரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு. அங்கே அனிதாங்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை இன்னைக்கு அவங்க லீவு. இல்லை, நான் ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி மேன், என் வீட்டுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட வீட்டு அட்ரஸ் வேணும், கொஞ்சம் நான் நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு அடுத்து அவங்கள நேரில் பார்க்கலான்னு போனால், இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த போலீஸு உள்ளே தேடி பார்க்குது. இவர் அங்கேருந்து அப்ஸ்காண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு இவர் தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு மும்பையிலேருந்து ஹிந்து மத தலைவராக இருக்கக்கூடிய வேல் அப்படிங்கிறவர் இங்கே வந்திருக்காரு. அவர் விநாயகர் சதுர்த்தியில் கலந்துக்கவே கூடாது, அதனால் அவரை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைங்க, ரொம்ப டேஞ்சரான ஆள், அவரால் ஏதாவது ஆபத்து வந்துச்சுனாலும் சரி, அவருக்கு ஆபத்து வந்துச்சுனாலும் சரி, பெரிய மத கலவரமே உண்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹவுஸ் அரெஸ்ட்லேயே வைக்கிறாங்க. அடுத்து நம்ம மோகன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பஸ்ஸில் 2 பேர் பொண்ணுங்களை தப்பான இடத்துல டச் பண்ணிட்டு இருந்தா, அங்கே பக்கத்தில் இருக்கவர் சொல்கிறாரு, என் கையிலலாம் கத்தி துப்பாக்கி இருந்துச்சு, இவங்களெல்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா சார் அப்படின்னு சொன்னவனே நம்ம மோகன் உள்ளே இருந்து துப்பாக்கி எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு. சார், ஒரு பேச்சுக்கு சொன்னால் என்ன சார் துப்பாக்கி எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாருங்கன்னு அவனை அங்கேயே ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்கி போயிடுறாரு. வாக்கி டாக்கில் இப்படி பஸ்ஸில் ஒருத்தன் பப்ளிக்கில் ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இவரை தேடிட்டு இருந்த அந்த டீமு டேரெக்டாக இங்கே வருது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அங்கே அவள் எப்படி இருந்தா என்னன்னு சொல்லி கேட்டு விசாரிச்சா, சார் எங்களுக்கு தெரியும் சார், ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம், பொண்ணுங்கள்ட்ட தப்பாக ஒருத்தன் நடந்துக்கிட்டான், அவனை சுட்டுக்கொன்னா எப்படி சார் அது தப்பாகும், அவனை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் சார் அப்படின்னு எந்த லேடிஸுமே அங்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்கே இருக்க 2 பேர் மட்டும் சார் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி வந்தால் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு படத்தை வரைஞ்சி காட்ட சொன்னால் நம்ம மோகனோட படத்தை அக்யூரேட்டாக வரைஞ்சிடுறாங்க. எல்லா ஸ்டேஷனுக்கும் அந்த ஃபோட்டோவை அனுப்பி விடுங்க, இவன் யார் என்னன்னு உடனே தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது நம்ம மோகன் பார்த்தீங்கன்னா இங்கே அனிதாவை பார்க்க வராரு. இங்கே வந்தோடனே சொல்கிறாரு, நான் நிமிஷாவோட அப்பா, உண்மையை சொல்லு, எனக்கு நிமிஷாவை பற்றி தெரிஞ்சாகணும்னா. சார், நானும் நிமிஷாவும் பார்த்தீங்கன்னா பஸ்மேட்டு சார், எனக்கு அவள் க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி சார், அவளை தர்ஷன் ஒருத்தையும் சின்சியராக விடாமல் லவ் பண்ணிகிட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருந்தா சார். ஒரு தடவை தர்ஷன் எனக்கு ஃபோன் பண்ணி நிமிஷாவுக்கு உடம்பு முடியலை, உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டா சார். அப்போ நான் அவளை போய் பார்த்து நான் தான் சார் ஃபஸ்ட் எய்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு மறுநாள் காலையில் காலேஜில் கொண்டு போய் விட்டேன். அங்கே காலேஜ் வார்டன் கேட்குறாங்க, என்ன நீ இஷ்டத்துக்கு நைட்டு பூரா வராமல் இருக்க, நீ யாருமா அப்படின்னு கேட்டால், நான் அவளோட பஸ்மேட் மேடம், அவளுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதனால் என் கூட தான் மேடம் நைட்டு இருந்தானா, உன்னோட பேரை ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி வாங்கி வச்சுருப்பாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிதாவை கூப்பிட்டுட்டு அந்த தர்ஷன் எங்கே இருப்பானோ எனக்கு காமி அப்படின்னு கூட்டிகிட்டு நடந்து வந்தா அந்த ஏரியாவில் வம்சின்னு ஒருத்தன் அனிதாவை லவ் பண்ணிட்டு இருப்பான். அவை வழிமறித்து பேசிட்டு என்ன கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்க, யார் இவன் அப்படின்னா எனக்கு வேண்டியவர் தான், நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து ஆட்டோவில் ஏறி கிளம்பி போகிறாங்க. இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த போலீஸ் டீமு கரெக்டாக இங்கே வந்து இந்த ஏரியாவில் தான் சார் இவன் கடைசியாக வந்திருக்கான்னு சொல்லி விசாரிச்சா அங்கே நிற்கிற வம்சிட்ட நம்ம மோகனோட ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாங்க. இவன் ஒரு தீவிரவாதி, இவனை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டால் என்னது தீவிரவாதியா, அச்சச்சோ அப்போ என் ஆளோட நிலைமை அப்படின்னு டக்குன்னு கிளம்ப போனான். என்னடா சொல்கிற, உண்மை சொல்லணும்னா என் ஆள் இவன் கூட தான் சார் இப்போ போனான், டக்குன்னு ஆளுக்கு ஃபோன் அடி அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆட்டோனர் நம்ம அனிதா மோகனுக்கு தெரியாமல் அப்படியே லைவ் லொக்கேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவாங்க. சார் லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்கா சார் அப்படின்னு சொன்னோடனே இந்த லைவ் லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிட்டு வாங்கடான்னு அவரோட டீமையும் சொல்லிட்டு இவர் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம மோகனு அந்த மொபைலை கொடு அப்படின்னு வாங்கி குப்பத்தொட்டியில் போட்டுட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவரோட ஃபோனை கொடுத்து அந்த தர்ஷனுக்கு ஃபோன் அடித்து வெளியே வர சொல்லி அப்படின்னு வெளியே வர சொல்லிட்டு இவங்க அதுக்குள்ளே ஆட்டோவிலேருந்து இன்னொரு ஆம்னி வேன் எடுத்துகிட்டு கிளம்பி நேராக அங்கே போனால் அந்த தர்ஷனை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போகும்போதே நம்ம தர்ஷன் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. நம்ம அனிதாவை பார்த்தீங்கன்னா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இவர் அவ்வளோ பாசமாக இருப்பார். அக்கா ரக்ஷாபந்தன் தானே, இந்தாங்க நீங்கள் எனக்கு ராக்கி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த இருக்காளா இவளையும் வேணால் எனக்கு ராக்கி கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நம்ம நிமிஷா மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இவன் எனக்கு ராக்கி கட்ட மாட்டேங்கிறால, கண்டிப்பாக இவளுக்கு ஒரு நாள் நான் தாலி கட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அதை ஃபுல்லாக இங்கே நினச்சி பார்த்துட்டே அழுதுகிட்டே வராரு. இங்கே கரெக்டாக காட்டுக்கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம தர்ஷனை மட்டும் கூப்பிட்டுட்டு தனியாக காட்டுக்குள்ளே போகிறாரு. இவங்க சார் ப்ளீஸ் சார் தயவுசெய்து விட்டுருங்க சார் அவனை அப்படின்னு கெஞ்சும்போது காருக்குள்ளே ஒரு ஃபோன் இருக்கதை பார்க்குறாங்க. அந்த ஃபோன் எடுத்து டக்குன்னு வம்சிக்கு ஃபோன் அடித்து டேய் நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு உடனே வாடா அப்படின்னு சொன்னோம்னா மொத்த போலீஸ் டீமையும் அவரை வர சொல்லிடுறாரு. வம்சி இங்கே வந்தால் இங்கே மோகனை சுட்டு கொள்றதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, என் பொண்ணோட சாவுக்கு நீ காரணமானு தெரியாதுடா, ஆனால் நீயும் ஒரு காரணம். ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லி சொன்னா அவளை விடாமல் வற்புறுத்தி டார்ச்சர் பண்ணியிருக்க, நீ சாக வேண்டியவன் தாடான்னு சுட போகும்போது கரெக்டாக அந்த போலீஸ் டீமு இவரை மொத்தமாக சுற்றிடுது. இவங்க 3 பேரையும் இங்கே நடந்த எதையும் யார்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது, இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு நம்ம அனிதா வம்சி அந்த தர்ஷன் 3 பேரையும் அனுப்பி விட்றாங்க. நம்ம அனிதா சொல்கிறாங்க நிமிஷாவோட அப்பாவை இப்படி ஆபத்தில் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏய் லூசா நீங்கள் கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க உங்களை கொண்டிருப்பாங்கன்னா தர்ஷனை சொல்கிறாரு ஆமாம் அவர் என்னதான் இருந்தாலும் நிமிஷாவோட அப்பா இப்படி ஆபத்தில் வர விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சார் இவன் அப்படி உங்களுக்கு என்னதான் சார் பண்ணா அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்க முக்கியமான இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு என் வேலை போனதுக்கு காரணம் இவன் தான், என் பொண்டாட்டி இவனால தான் விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டே போனான், இவன் என் கையால் தான் சாகணும்னா நான் ஊட்டியில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஊட்டியில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது நம்ம நிமிஷாவும் தர்ஷனும் பேசிட்டு வராங்க. 2 பேரும் கையை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டே வந்தால் அங்கே போலீஸ் ஜீப்பில் வர நம்ம இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா என்ன இப்படி ரோட்டில் கையை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டிட்டு கண்ட மணிக்க திட்டுறாரு. சார் அவன் என் ஃப்ரெண்டு, தயவுசெய்து அவனை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னா, உன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் பிரச்சனையே, உன்னைய கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சா அவங்க அப்பன் வருவான்ல அவன்கிட்ட சொல்கிறேன் உன்னைய பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிமிஷாவை வண்டியில் ஏற்றிட்டாங்க. போனால் அது தெரிஞ்ச மோகனு டென்ஷன் ஆகிட்டு இங்கே வராரு. சார் என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் நீல் டவுன் போட வச்சுருக்காங்க நிமிஷாவை. சார் 13 வயசு பொண்ணை இப்படி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்ததே தப்பு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீல் டவுன் வேறு போட வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டால் ஏங்கிட்டே சட்டம் பேசுறியா, நம்ம சட்டத்தை காமிச்சிருவோமான்னு மோகன் மேலே கையை வச்சா அவர் டக்குன்னு எல்லாரையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு நம்ம போலீஸ்காரனையும் விட்டு வெளுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே வர ஏசிபி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போலீஸ் மேலேயே கையை வைப்ப, சார் உங்கள் போலீஸ் செஞ்சது தப்பு, 13 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் நீல் டவுன் போட சொல்லியிருக்காரு, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் சும்மா இருப்பீங்களா, அதை தான் சார் நானும் செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டரை உடனே சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. இப்படி நீங்கள் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணும் வீட்டில் அழுதுகிட்டு இவர் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. அதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபும் இதுதான் நேரம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட மோசமான ஆள் கூட நம்மளால் குடும்பம் நடத்த முடியாதுன்னு பொண்ணை கூப்பிட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டே போயிட்டாங்க. அன்னையிலேருந்து இவனை கொல்லணும்னு சொல்லி தேடி சுற்றிட்டு இருக்கேன், ஆனால் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் இப்போ எப்படி உயிரோடு இருக்கான்னு சொல்லி தெரியலை அப்படின்னு இவரோட பேக்கில் இருந்து ப்ரூஃபெல்லாம் செக் பண்ணால் சார் இவன் பேர் என்ன சொன்னீங்க, இவன் பேர் ராம், ஆனால் இங்கே கார்டில் பாருங்க சார் அப்படின்னு காமிச்சா நம்மளுக்கு தாவூத் இப்ராஹிம்னு இருக்கு. டேய் தீவிரவாதியாடா நீ, அங்கே ராம்னு சொல்லி இருந்த இங்கே தாவூத் இப்ராஹிம்னு சொல்லிட்டு இருக்க,
மரியாதை உண்மை சொல்லு, எதுக்கு இந்த வேஷம், என்ன பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது கரெக்டாக ஒரு டெரரிஸ்ட் கேங் வந்து அங்கே இருக்க அம்புட்டு போலீஸ்காரனை சுட்டு கொண்டுட்டு நம்ம மோகனை காப்பாற்றி ஜீப்பில் கூட்டிகிட்டு போனால், என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னால், நீ தான் தாவூத் இப்ராஹிம் ஆச்சே, அப்புறம் உன்னையை காப்பாற்ற நாங்கள் வராமல் யார் வருவா, இன்ஷா அல்லா அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பையிலேருந்து வந்தார் இல்லையா வேல்னு சொல்லிட்டு இந்து மத தலைவர்னு, அவரோட ஆட்கள் இவரை தூங்கிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. உன் பேர் ராம், ஆனால் நீ இப்படி முஸ்லீம் பேரோட சுற்றிட்டு இருக்கியே, என்ன காரணங்கிற உண்மையை போய் சொல்லு அப்படின்னு உள்ளே அனுப்பிவிட்டா, அவர் சொல்கிறாரு, என் பேர் ராம், என் ஊர் ஊட்டி, என் பொண்ணு திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. அங்கே நிறையா பேர் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக துடிச்சிட்டு இருந்தவரை நான் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போனால், அவர் மிலிட்ரியிலேருந்து வந்தவர், அவரோட பேர் தான் தாவூத் இப்ராஹிம் அப்படிங்கிறது. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும்போது அவரோட ஒய்ஃப்க்கு மட்டும் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. 2 தடவை கல்யாணம் பொண்ணுக்கு தட்டி போயிடுச்சு, இந்த தடவை எப்படியும் கல்யாணம் நடந்தே தீரணும், அதனால் நான் இப்போ இருக்க நிலைமையை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசுகிறாங்க. அதே மாதிரி இவர் இங்கே சத்தியம் வாங்கிடுறாரு, சார் தயவுசெய்து எனக்காக ஒரு கல்ப்பு, நான் சாகிறதை என் குடும்பத்துக்கு தெரியப்படுத்திடாதீங்க, எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்காக இவர் ஒய்ஃபை சம்மதிக்க வச்சு இவருக்கு பதிலாக ராம்ங்கிறவர் தான் செத்து போயிட்டாருன்னு அங்கே லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. அவரோட பேர் தாவூத் இப்ராஹிம் அப்படிங்கிறதுல தான் இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவரோட ஒய்ஃப்க்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும், ஏன்னா அவங்க பொண்ணுக்கு தெரிஞ்சால் கல்யாணம் நின்றுங்கிறதுக்காக அந்த விஷயத்த நாங்கள் மறைச்சிட்டோம். நம்ம வேலுங்கிறவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா உன் மக சாகிறதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு நாங்கள் என்ன உதவி வேணாலும் செய்வோம், எப்போனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணு, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. இங்கே நேராக அனிதா வீட்டுக்கு வந்தால் அங்கே தர்ஷன் வம்சி எல்லாரும் உட்காந்துருந்தா, உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் நான் உயிரோட விட்டுருவேன்னு சொல்லி நினச்சியா அப்படின்னு தர்ஷன் அடித்தா, சார் தயவு செய்து சொல்கிறேன், என்னை உயிரோட விடாதீங்க, கொன்றுங்க, ஏன்னா நிமிஷம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி எனக்கும் நரகந்தா சார். அவள் மேலே நான் உயிரே வச்சுருந்தேன், ஆனால் அவள் இது வரைக்கும் பேசின வார்த்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாங்கிறது மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இவள்கிட்ட எப்படியாவது நீ செக்ஸ் வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக அவள் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாடா அப்படின்ட்டு. அதனால் நிமிஷாவுக்கு மயக்க மருந்தை கலந்து ஆனால் அவள்கிட்ட நான் ஒன்றா இருக்கணும்னு போகும்போது அவள் அந்த மயக்கத்திலே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் என்னை பொண்ணாக கொண்டு போய் தயவு செய்து ஒப்படைச்சிருடா அப்படின்னு. அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு அழுக வந்துருச்சு சார். அதனால் நான் உடனே அனிதாவுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிட்டேன் சார் அப்படின்னா நம்ம அனிதா சொல்கிறாங்க, சார் நான் தான் சார் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துட்டு வேறு யாருக்கும் தெரியாமல் அவளை சரி பண்ணி மறுபடியும் மறுநாள் காலையில் காலேஜுக்கு ஒப்படைச்சேன். இவன் கண்டிப்பாக காரணம் கிடையாது சார், ஏன்னா இவன் என்கிட்ட ஒப்படைச்சு 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா நிமிஷா தற்கொலை பண்ணிக்கிட்டான். 3 நாளில் எப்படி சார் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் சார்? அவள் நீ லவ் பண்ணுறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவன் மேலே பைத்தியமாக இருந்தது என்னோட தப்பு தான் சார், நான் சாக வேண்டியவன் தான் சார் அப்படின்னு சொன்னால் நம்ம அனிதா சொல்கிறாங்க, இல்லை அவளை உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்தா, ஆனால் தான் அப்பா மேலே வச்சுருக்க பாசம் அவள் உன்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கா, அப்பாட்ட கேட்டுட்டு தான் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு. சார் நாங்கள் 3 பேரும் உங்கள் கூட இருக்கோம் சார், நிமிஷாக்கு என்ன ஆணுச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், உங்களுக்கு என்ன உதவினாலும் நாங்கள் செய்கிறோம் சார் அப்படின்னு சொன்னால் நம்ம வம்சி தர்ஷன் 2 பேரையுமே அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபுல்லாகவே நீங்கள் ரகசியமாக விசாரிங்க, நானும் அனிதாவும் அவளோட ஹாஸ்டலுக்கு போய் பார்க்குறோம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு. அங்கே ஹாஸ்டலுக்கு போய் நம்ம நிமிஷா சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு அவளோட புக்கு எல்லாத்தையுமே மொத்தமாக அள்ளிட்டு வராங்க. காரில் வரும்போதே அதில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணு, அவள் ஃபோன் எடு, ஃபோனில் லாஸ்ட்டாக கூகுளில் என்ன செக் பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருன்னு பார்த்தா கூகுளில் சார் ப்ரெக்னென்சி கார்டை பற்றி தான் சார் செக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே தேடி பார்க்குறாங்க, ப்ரெக்னென்சி கார்டு இருக்குது, என்ன ரிசல்ட் காட்டுதுன்னா சார் பாசிட்டிவ்னு சொல்லி காட்டுது சார். சார் நீங்கள் தயவுசெய்து வெக்ஸாகி அழுகாதீங்க, கண்டிப்பாக இது ஃபேக்காக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால், என்னது ஃபேக்கா? ஆமாம் சார், நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எங்கள் டாக்டர்கிட்ட டீல் பேசியிருக்கா சார் ஃபேக் மெடிசனை கொடுக்கறதுக்காக. இப்படியெல்லாமா கூட பண்ணுறாங்கன்னா, ஆமாம் சார் இங்கே இது நிறையா நடக்குது, அவனை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரியும்னு அவனை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் ஃபுல்லாக உன்னை தேடிட்டு இருக்க உன் ஃபோட்டோ வச்சுட்டு அப்படின்னு சொன்னோன்னே அந்த போலீஸ் பிரச்சனை இன்றைக்கோட முடிக்கிறேன்னு நம்ம மோகன் பார்த்தீங்கன்னா நேராக அங்கே அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிறாரு. சார் என்னைய மாதிரியே இருக்க இந்த படத்தை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக என்னையை தேடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக தான் சார் நீங்கள் ஸ்டேஷன் வந்தேன்னு சொன்னால் அவனை உட்கார வைடா அப்படின்னு உட்கார வச்சுட்டு பஸ்ஸில் படம் வரைகிறதுக்கு சாட்சி சொன்ன 2 பேரை வர சொல்கிறாங்க. அவங்க 2 பேரையும் காமிச்சு, இவன் தானோ அந்த பஸ்ஸில் இருந்தவன் நல்லா பார்த்து சொல்லுன்னு காமிச்சா
அவங்க 2 பேர் வீட்லேயும் நம்ம வம்சியும் தர்ஷனும் துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே இவங்க 2 பேரும் அதை நினச்சி பார்த்துட்டு, இல்லை சார் இவரை மாதிரி தான் இருந்தார், ஆனால் இவர் இல்லை சார் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன் ஷாட் வாங்கின போலீஸ் டீம் இருக்கு இல்லையா, அவங்கள பூரா உயிரை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் வச்சுருப்பாங்க. இவரை ஃபோட்டோ எடுத்து அங்கே அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு இவன் தானே உங்களை ஷூட் பண்ணது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னா அவர் இல்லைன்றாரு. அவங்க டீம் கேட்குது, சார் அவன் தான் போலீஸில் மாட்டியிருக்கானே, ஏன் சார் இல்லைங்கிறீங்கன்னா, அவன் ஏன் கையால் சாக வேண்டியவன்டா, அவனை போலீஸ்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படின்றாரு. இங்கே தேடிக்கிட்டு இருந்த போலீஸ் பிரச்சனை முடிஞ்சு அடுத்து அந்த ரெப்ரசன்டேட்டிவை தூக்குனா, சார் மன்னிச்சிருங்க சார், எனக்கு இந்த வேலையை தவிர வேறு வேலை கிடைக்கல சார், அதனால தான் சார் நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு தெரியும் சார் இந்த போலி மெடிசனை விற்கிறது தப்புன்ட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிரபஞ்சன்னு ஒருத்தர் சார், இப்படி போலி மெடிசின் விற்கிறியே இது தப்பு இல்லை அப்படின்னு இவரை சுட்டு கொள்றாரு. அதை வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம மோகன் சொல்லிடுறாரு. பப்ளிஷ் பண்ணோன்னே அது பெரிய பிரச்சனையாகுது. கோயம்புத்தூரில் என்னதான் நடக்குது, போலி மருந்தை வித்த ரெப்ரசன்டேட்டிவை இப்படி சுட்டு கொண்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணமானவங்க யார் அப்படின்னு காமிச்சா நம்மளுக்கு சுகாதாரத்துறை அமைச்சரை காமிக்கிறாங்க. அது நம்ம சவுண்டு வனிதா தான். இதை கூப்பிட்டு முதலமைச்சர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், 20 எம்எல்ஏ என்கிட்ட இருக்காங்க, உங்கள் ஆட்சியுமே கிடச்சிடுவேன் பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு அங்கே மிரட்டிட்டு வந்தா, இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது நீரோ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆள். அவன் தான் இந்த போலி மெடிசின் பூரா பார்த்தீங்கன்னா அமைச்சர் மூலியமாக இங்கே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக விற்றுக்கிட்டு இருக்கான். நிமிஷா கண்டிப்பாக ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் மெடிசின் வாங்கியிருப்பான்னு பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் எல்லாத்தையுமே சிசிடிவியை செக் பண்ணால் அதில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நிமிஷா வந்துட்டு போனது ரெக்கார்ட் ஆகிருக்கு. கரெக்டாக 2 தடவை நிமிஷா வந்தப்பையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம வம்சிட்ட ஃபோட்டோ காமிச்சா, சார் இவன் பெரிய கேங்கில் எல்லா கேங்லையும் லிங்கில் இருக்கா சார், நானும் இதே லைனில் இருந்தவன் தான் சார், எனக்கு தெரியும் இவனை தொடுறதுனா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைன்னா அவனையும் நம்ம மோகன் தூக்கிட்டு வந்துடுறாரு. அதே மாதிரி நம்ம வம்சியும் தர்ஷனும் அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே விசாரித்து பார்த்துருந்தா அங்கே இருக்க எல்லாருக்குமே பிரச்சனையாக இருந்தது ஒரே ஒரு லேடி தான். அது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் சரளா. ஆனால் அவனால் நிமிஷாக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார். இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த சரத்துங்கிறவனை தூக்கிட்டு வந்து அடித்து விசாரிச்சா, அவனை நீ யாருக்காக பண்ணேன்னு கேட்டால் கரெக்டாக அதே பேர் தான் சொல்கிறா, ஸ்விம்மிங் பூல் சரளா அப்படின்ட்டு. நம்ம சரளாவை காமிக்கிறாங்க. அங்கே ஸ்விம்மிங் பூல் கற்றுக்க வர பொண்ணுங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றும் போது நியூடாக வீடியோ எடுத்து அதை அவங்களுக்கு காமிச்சு மிரட்டுறாங்க. அதை வச்சு அந்த பொண்ணுங்களை ஏலத்துக்கு விடுறாங்க. ஒரு பொண்ணெல்லாம் மிரட்டுறாங்க, இங்கே பாரு உன்னை ஏலத்தில் ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கேன், உனக்கு 1 மணி நேரம் வேலை தான், ஆனால் உனக்கு 20 லட்ச ரூபா நான் தரேன், சொல்கிறத மட்டும் கேட்டு கரெக்டாக நடந்துக்கோ அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வம்சி தர்ஷனை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறாரு. என்ன வம்சி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை தம்பி தான், அவனுக்கு ஒரு பொண்ணு வேணுமா அப்படின்னு சொன்னால், ரெட்டா க்ரீனா அப்படிங்கிறாங்க. அதுலேயும் ஒன்று இருக்குது, ரெட்டுனா ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க, க்ரீனுனா ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணுங்க. இவன் வந்து இல்லைங்க எனக்கு ரெட்டு தான் வேணும்னா, ரெட் ஆப்பிளா கீழே இருக்க சிஸ்டமில் போய் பாரு, பார்த்துட்டு எது வேணும்னு செலக்ட் பண்ணுனா அங்கே போய் சிஸ்டமை செலக்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தா நம்ம நிமிஷாவோட நியூட் வீடியோவும் இருக்குது. அப்படியே அழுகிறான். அழுதுட்டு வம்சி அவளை ஏலத்துக்கு முதற்கொண்டு விட்டுருக்காங்க வம்சி, இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம சரளா உள்ளே வந்துடுறாங்க. நீ ரொம்ப நாள் கழிச்சு வரும்போதே தெரியும் வம்சி, ஏதோ பிரச்சனையோட தான் வந்திருக்கேன்னு, என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உன்னை உள்ளே விட்டேன்னு அடிச்சு 2 பேரையும் கட்டி போட்டுறாங்க. நம்ம தர்ஷனும் வம்சியும் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா இதுக்கு காரணம் சரளாவாக தான் இருக்கும், சரளாவை தூக்குறான்னு அங்கே போய் சரளாவையும் தூக்கிட்டு நம்ம வம்சி தர்ஷனையும் காப்பாற்றிட்டு வந்துடுறாரு நம்ம மோகனு. அதே சமயம் இவர் கள்ளத்துப்பாக்கி ரவிகிட்ட தான் பார்த்தீங்கன்னா கன்று வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம கமிஷனர் இங்கே ரவிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் டீலிங் இருக்குது. யோ உன்கிட்ட தான் கண்ணை வாங்கிட்டு போயிருக்கான், அவனை நீ உடனே கண்டுபிடிச்சி கொடு, இல்லைன்னா உனக்கு பிரச்சனை ஆகிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், அவனை நான் தூக்கி உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு நம்ம கள்ளத்துப்பாக்கி ரவியும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மோகனை தேடிட்டு சுற்றினா, நீ என்னடா என்னை தேடிட்டு சுற்றுறது, நானே உன்னை தேடி வரேன்டான்னு பஸ்ஸில் வச்சு அவருடைய ஃபைட்டு அவரையும் தூக்கிட்டு வந்துடுறாரு. இங்கே நம்மளுக்கு செட்டில் உட்கார வைக்கும்போது தான் பார்த்தா நம்ம கள்ளத்துப்பாக்கி ரவியை தூக்குன மாதிரியே இங்கே சரளாவையும் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. சரளாவோட நிற்கல நம்ம பிரபஞ்சனையும் தூக்கிட்டாங்க. அதோட காலேஜில் காமிச்ச சீனில் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்த அந்த ரவுடியையும் தூக்கிட்டாங்க. நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வனிதா பார்த்தீங்கன்னா இங்கே நீரோவுக்கு ஃபோன் அடிச்சு, நம்ம ஆட்கள் மொத்த பேரே ஒருத்தன் தூக்கியிருக்கான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகுதுன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ மட்டும் சேஃப்டி ஆயிரு அப்படின்னு சொன்னால்
எனக்கு இதுலேருந்து எப்படி சேஃப்டி ஆகணும்னு தெரியும், உனக்கு ஆப்போசிட்டாக நான் மாறிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சேஃப்டி ஆயிடுவேன்னு நேராக போய் நம்ம முதலமைச்சரை பார்க்குறாங்க. நம்ம மோகன் பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சிருக்க எல்லாருக்குமே வித்தியாசமான தண்டனை கொடுக்கணும்னு ஒவ்வொருத்தவனுக்கு என்ன நோயின்னு பார்த்தா, நம்ம மொட்டை ராஜேந்திரனுக்கு சுகர் இருக்குன்னா அவருக்கு வெறும் ஸ்வீட்டாக வாங்கி கொடுக்குறாங்க, பிபி இருக்கவனுக்கு வெறும் எண்ணெயில் பொரிச்ச பொருளாக கொடுத்து இப்படி ஒவ்வொருத்தவனுக்கு என்னென்ன நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியா அவனுக்கு சாப்பாடே கொடுக்குறாங்க. ஏண்டா எல்லாரும் சேர்ந்த போலி மாத்திரையாக வைக்கிறீங்க, இப்போ இதையா தின்னு நீங்கள் சாகுங்கடா அப்படின்னு. நம்ம மோகன் அப்படியே அவர் பொண்ணை நினச்சி அழுதா என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. கரெக்டாக இவர் வீட்டில் இருக்கும்போது நம்ம நிமிஷா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அம்மாட்ட சொல்லாதீங்கப்பா தயவு செய்து அப்படின்னா. என்னம்மாச்சு, எதுவாக இருந்தாலும் அப்பாட்ட சொல்லமா, அப்பா இருக்கேம்மா நான் வரேம்மா உடனே ஒன்றா. இல்லைப்பா நான் கன்சீவாக இருக்கேன்ப்பா, ஆனால் எப்படி என்னன்னு எனக்கே தெரிலப்பா, எனக்கு சத்தியமாக தெரியும்ப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்க விரும்பலப்பானா. அம்மா நீ எதுவும் பண்ணாதான் நான் வர்றேன், அப்பா கிளம்பிட்டே இருக்க உடனே அவங்க வர்றேம்மா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அம்மானு கத்துற சவுண்டு கேட்குது. நேராக பார்த்தீங்கன்னா அவங்க ரயில்வே ட்ராக்குக்கு நேராக நிற்கிறாங்க. ட்ரெயின் அடித்து தூக்கிடுச்சு. இவர் அங்கேருந்து நேராக கிளம்பி இங்கே கோயம்புத்தூர் வந்தால் அங்கே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சார் இப்போ தான் சார் என் பொண்ணு ஃபோன் அடிச்சா அழுதுகிட்டே நான் சாக போகிறேன்னு சொன்னா சார். கரெக்டாக அங்கே ட்ரெயின் வர சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் ரயில்வே ஸ்டேஷன் தான் எப்போ இருக்காரு. இவரை உடனே அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் பார்த்தா இவர் பாப்பா கையில் கட்டி விட்டுருந்த வாட்ச் அங்கே கிடைக்கிது. பார்த்தோன்னே கதறி அழுகிறாரு. ஏன்னா அந்த வாட்சை கட்டும்போதே அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் கூடயே இருப்பேம்மா அப்படின்னு சொல்லி கட்டியிருப்பாரு. அவர் பொண்ணை இப்படி சாகிறதுக்கு காரணமாயிட்டேன்னு நம்ம அனிதா பார்த்தீங்கன்னா சரளாவை விட்டு அட்டின்னு அடித்து மூஞ்சி முறைலாம் கிழிச்சு விட்டு ரத்தமாக ஊற்றுது. மிச்சம் இருக்கிறது நம்ம நீரோ தான். நம்ம நீரோவை தூக்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைன்னா அவனோட வீக் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிங்கன்னா அவரோட வீக் பாயிண்ட்டு அவரோட அசிஸ்டண்ட்டு. அவர் சண்முக சுந்தரம் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாருன்னா சண்முக சுந்தரத்தோட ஒய்ஃபை தூக்கிட்டாங்க. இவர் நீ என் பொண்டாட்டியை தூக்கி வச்சுட்டு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொல்லி நினைக்கிறியானா, அவரை பொண்டாட்டி ஓங்கி ஒரு அரை புருஷனை அரைஞ்சிட்டு நீ எங்களுக்கு தெரியாமல் என்னென்ன செஞ்சியோ எல்லா உண்மையும் சார் சொல்லிட்டாரு, நீ மரியாதை அவருக்கு உதவி செஞ்சுட்டு வந்தேன்னா உன் பொண்ணு நானும் உன் கூட இருப்போம், இல்லைன்னா அவ்வளவுதானா, நீ புத்திசாலி, யார் யாரை என்னென்ன மாதிரி ஸ்கெட்சை போட்டு தூக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் உதவி செய்கிறேன்னு அவர் உதவி செஞ்சால் நம்ம நீரோவை தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு நேராக இங்கே வந்தால் வர்றது வேற எதுவும் கிடையாது, அவரோட குடோனுக்கே வராங்க. ஏண்டா பைத்தியக்காரா, என்னையை தூக்கிட்டு ஏன் குடோனுக்கே வந்திருக்கியாடானா சுற்றி அவரோட ஆட்க பெரிய பெரிய மிஷின் கண்ணை தூக்கிட்டு மொத்தமாக இறங்கி வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் மண்டி போடுகிறான்ட்டு அங்கே எல்லாரையும் அடித்து வெளுத்தா இதுக்கு மேலே நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டியதே இல்லை, எல்லாரும் சாக வேண்டியவங்க தாண்டான்னு சொல்லும்போது நம்மளுக்கு இங்கே முதலமைச்சரை காட்டுறாங்க. நம்ம முதலமைச்சர் வனிதாவன் டீல் பேசினா நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு, உன்கிட்ட 20 எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கி என்கிட்ட கொடு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு நம்ம கமிஷனரை கூப்பிட்டு, யோ அந்த எவனோ பேர் சொன்னீங்களே ராமா, அவன் பேர் இப்ராஹிமானு, அவனையும் போட்டு தள்ளிடுங்க, அந்த நீரோ இருக்காம்பாரு அவனையும் அவன் ஆட்கள் எல்லாரையுமே என்கவுண்டர் பண்ணி இந்த மெடிக்கல் ஸ்கேமையை நான் தடுத்து நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டு நீ பேர் வாங்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே நம்மளுக்கு பயங்கரமாக கன் எடுத்து சுட போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மோகனுக்கு பின்னாடி அதை விட பயங்கரமான மிஷின் கன்னை வச்சுட்டு மொத்தமாக ஒரு கேங் வந்து இறங்குது. வந்து இறங்குனா நம்ம நீரோவை சுற்றி இருக்க 50 பேர் சுட்டு தள்ளிடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம பாம்பேலேருந்து வந்திருந்தார் இல்லையா வேல்னு சொல்லிட்டு அவரோட ஆட்க இவருக்கு உதவி செய்கிறதுக்காக அங்கே வந்து இவரை காப்பாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மிச்சம் இருக்கிறது நம்ம நீரோ மட்டும்தான். அங்கே கரெக்டாக போலீஸ் சுற்றி வளைச்சா நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சாருக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், ஆனால் இப்போ உனக்காக சாரையே போட்டு தள்ள சொல்லி ஆர்டர் வந்துருச்சு, நீரோ சார் நீங்கள் செத்துடுறீங்களா அப்படின்னா நம்ம கமிஷனர் பேசினதை காட்டுறாங்க. யோ அந்த நீரோ சாக வேண்டியவன் தான், அவனை போட்டு தள்ளிடு, ஆனால் அந்த ராம் வந்து பார்த்தேன்னா அப்பாவியா, அதனால் அவனை அங்கேருந்து அனுப்பி விட்ரு, கேட்டால் அவனை செத்துட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே கேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னால் அவங்க கரெக்டாக நீரோவை ஷூட் பண்ணி அங்கே கொள்றதுக்கு ரெடி பண்ணும்போது அங்கே குடோனில் இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை நிறையா பேர் அடைச்சி வச்சுருப்பாங்க. எல்லாரையுமே அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லா பொண்ணுங்களையும் திறந்து விடும்போது உள்ளுக்குள்ளே இருந்து அப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்படியே நம்ம மோகன் கண்ணு கலங்கி அழுதுட்டு நிமிஷா எங்கே இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடுனா அங்கே நம்ம நிமிஷா உயிரோடு ஓடி வந்து நம்ம மோகனை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. நம்மளுக்கு அப்படியே அந்த ஆக்சிடென்ட் சீனை காமிச்சா
கரெக்டாக இவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ட்ராக்கில் போய் நிற்கும்போது உன்னோட வேல்யூ என்ன, சாகிறதுக்காக போய் நிற்கிற அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தவன் அவங்கள காப்பாற்றிட்டு, ஏய் இவளுக்கு பதிலாக இந்த பொண்ணோட டெட் பாடியை தூக்கி அங்கே போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து இங்கே அடைச்சிருப்பாங்க. நம்ம நிமிஷா எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ தான் நம்மளுக்கு உண்மையை சொல்கிறாங்க. இவளுக்கு தெரியாமையே இவளுக்கு டேட்டு தள்ளி போகிற மாதிரி இருக்க டேப்லெட்ஸை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இவ அதே மாதிரி பயந்து போய் கன்சீவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு டவுட்டில் அங்கே கார்டை வாங்கி செக் பண்ண போனோம். அந்த கார்டுமே நாங்கள் செட் பண்ணது தான் இவளுக்கு டபுள் கோடு இருக்க மாதிரி காமிச்சிருச்சு. அதனால் இவளே சூசைட் பண்ணிட்டு சாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை இவளுக்கு வர மாதிரி நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம நீரோவையும் என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளிடுறாங்க. அதோட இந்த படம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை பார்க்குற என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்குமே எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். உங்கள் வீட்லேயோ உங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயோ சின்ன குழந்தைங்க இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுலேருந்து, டியூஷன் போகிறதுலேருந்து, ஸ்போர்ட்ஸ் போகிறதுலேருந்து, இல்லை ஸ்கூல் வேனில் போகிறதுலேருந்து, இப்படி தனித்தனியாக எங்கே போனாலுமே அவங்களுக்கான பாதிப்புங்கிறது இருக்கத்தான் செய்யுது. நம்ம அதுலேருந்து அவங்கள காப்பாற்றணும்னா வீட்டுக்குள்ளேயும் அடைச்சி தான் வச்சுருக்கணும். அப்படி அடைச்சே வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் நம்ம எல்லாரும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த விஷயமாக இருந்தாலும் எது உனக்கு தப்பாக பட்டாலும் உடனே அப்பா அம்மாட்ட வந்து சொல்லு. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்காக அப்பா வந்து நிற்பேன், அம்மா வந்து நிற்பேன், நீ அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நாங்கள் உதவி செய்வோம். நீ தப்பே பண்ணியிருந்தாலும் எங்ககிட்ட உண்மையை சொல்லு, நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம். அது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, எங்ககிட்ட உண்மையை சொல்லிடுமா, உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி தங்கமான ஆம்பளை பசங்களை பெற்ற அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நீ ஒரு பொண்ணை விருப்பம் இல்லாமல் தொட்டு உன்னால் அந்த பொண்ணு அழுகிறானா, நீ அந்த பொண்ணை தொடலை, அந்த இடத்துல நீ தொடுறது உங்கள் அம்மாவை அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அழுத்தி ஆணித்தரமாக சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துலையாவது இதனால் தப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஏதோ மனசில் தோணுனதை சொன்னேன் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.